Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து February 14. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி வந்து பை என்ட்ரி எடுத்திருப்போம், எப்படி வந்து நம்ம குரூப்ல ஒரு லாஜிக் போஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் தென் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நேற்று டிஸ்கஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நேற்று டிஸ்கஷன் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னைக்கு டேட்டாவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இன்னைக்கு டேட்டா நமக்கு வந்து தேவையில்லை. சரிங்களா? ஸோ நேற்று டேட்டாவில் இருந்து நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேற்று என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா 41,400க்கு மேலே பை அண்ட் தென் 41,180க்கு கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி நமக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,400 கிட்ட ஓப்பன் ஆச்சு, விச் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நம்ம செல் பண்ண போகிறோம். டார்கெட்டிங் 41,190. ஸோ இந்த ரேஞ்சோட லோயர் பவுண்டரியை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 20 to 30 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன்ஸில். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துச்சு. ஸோ இதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகலை. ஸோ சப்போஸ் நம்ம வந்து லோயர் எண்ட் டார்கெட் பண்ணாமல் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஐடியலாக வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்திருப்போம். ஸோ ட்ரையலிங் எஸ்எல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருப்போம். அல்லது சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 350 வந்து நம்ம ஹிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41,350. ஸோ அந்த லெவலில் ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டில், அதாவது 11:30 கேண்டில் கிட்டத்தட்ட வந்து 350 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ட்ரைலிங் எஸ்எல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிரேக் ஈவன். ட்ரைலிங் எஸ்எல் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் போயிருக்கும். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம 750 rupees நம்ம வந்து லாஸ் புக் பண்ணியிருப்போம். செல் ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ரேஞ்சோட பிரேக் அவுட்காக மட்டும்தான் வெயிட் பண்ண போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துருச்சு, வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே நின்றுச்சு. ஏன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்பலாம் வரலாம். ஸோ அதனால் இதர் வந்து நமக்கு 41,400 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம செல் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 41,400 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம பை பண்ணுவோம். நேற்று அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,400க்கு மேலே நமக்கு பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 41,600 அண்ட் அதையும் தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து 41,700 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 41,400 வந்து மார்னிங் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ்லாம் நான் எடுக்கல. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த பிரேக் அவுட்டையும் என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு இந்த மார்க்கெட்டில். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துச்சு. அதனால் வந்து நான் இந்த பிரேக் அவுட்டையும் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஃபர்தராக நான் என்ன குரூப்பில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியர்லி வந்து 41,450 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மெயின் ரீசன் ஃபார் புல் பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டச். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு 41,500 போயிட்டு கூட நமக்கு இங்கே வரும். ஸோ இப்படி வரும்போது இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஆர் ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் மார்க்கெட் போகும்போது நான் வந்து குரூப்பில் ஒரு கால் சொல்லியிருந்தேன். என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 41,400 டிப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ புல் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு புல் பேக் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புல் பேக் கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ எனக்கு புல் பேக் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரீடெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து எனக்கு ஷார்ப் ரீடெஸ்ட். ஸோ இந்த கேண்டிலில் வந்து நான் ஐடியல் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா 41,600 போயிடுச்சு. ஸோ எனக்கு 41,600 போகும்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஸ்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி 15 minutes கேண்டிலுக்கு லோவில் வந்து நம்ம ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது என்னோட ட்ரையலிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளோட ட்ரையலிங் வந்துடும். ஸோ இதான் வந்து என்னோட ட்ரையலிங். ஸோ இதில் வந்து நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ட்ரைலிங் எஸ்எல். ஸோ இந்த ஏரியா கீழே வந்துருச்சு அப்படின்னா வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அண்ட் தென் ஃபர்தராக எந்தெந்த 15 minute கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த 15 minutes கேண்டில் கீழே தான் நான் ட்ரையல் வைக்க போகிறேன். ஸோ என்னோட ஃபைனல் ட்ரையல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,613. ஸோ இதான் வந்து என்னோட ஃபைனல் எஸ்எல், ட்ரையலிங் எஸ்எல். ஸோ இதை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து நான் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணி ஆகணும். விச் இஸ் நான் வந்து ஃபைனலாக வந்து இங்கே எண்ட் ஆஃப் த டே நான் புக் பண்ணிட்டேன். எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து ஐடியலாக லாஜிக். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட் ஆஃப் ஏரியாவில் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் கன்சிடர் பண்ணும்போது ப்ரீவியஸ்
லோவோட நமக்கு வந்து ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ ஹையர் லோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஐடியலாக வந்து அப்ஸ்ட்ரக்சருக்கான டினோஷன் தான். நமக்கு இங்கேருந்து பிரேக் டவுன் கொடுத்தா மட்டும்தான் கீழே போகும். பட் இங்கே கொடுக்கல சரிங்களா. ஸோ வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ஸ்ட்ரக்சருக்கான ட்ரெண்ட் லைன். சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவல் ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கூட நம்ம நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக நாட் அ ப்ராப்ளம். நம்ம இங்கே சப்போர்ட்டில் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் இங்கே எடுத்திருந்தாலும். ஸோ இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணேன், விச் இஸ் 41,300. ஸோ அது வந்து 250 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சி. ஸோ 250 ஆர் 280க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க அந்த ஆப்ஷனை வந்து 41,300 சிஇயை இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க, அதாவது இந்த 3 கேண்டில்ஸ்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 500 ருபீஸ் ப்ராஃபிட் அதில் கிடச்சிருக்கும். மீன்ஸ் 250 ருபீஸ்க்கு இந்த ப்ரீமியம் 500 ருபீஸ் வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். பட் 200 பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ண முடியாது. ஜஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஈஸியாக இன்றைக்கி அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கான ட்ரேடிங் லாஜிக் கைஸ். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குரூப்லேயும் வந்து லாஜிக் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ 41,700. ஸோ 41,700 கீழே வந்து மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செல் பண்ணுவேன். ஸோ என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா. ஸோ சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 41,500. ஸோ இதான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஐடியல் சப்போர்ட். ஸோ இதை வந்து நான் சப்போர்ட்னு மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டெம்பரரியாக மறுபடியும் வந்து 41,500 சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் தென் 41,500 சப்போர்ட் எடுக்க முடியல, பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த ரீடெஸ்ட் பண்ண ஏரியாவுக்கு மறுபடியும் வரணும். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 41,400. ஸோ என்னோட ஐடியல் பையிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,750க்கு மேலே வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 2 to 3 15 மினிட்ஸ் கேண்டில் சஸ்டைன் ஆனால் மட்டும் தான் என்னால் வந்து பை பண்ண முடியும். அண்ட் தென் மேலே வந்து நமக்கு ஒரு 2-3 கேண்டில் சஸ்டைன் ஆகிட்டு ஒரு அப்பர் பிரேக் அவுட் கொடுத்தா ரொம்ப நல்லது. பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்ளை பண்ணி லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து ஹையர் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்பர் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 நம்ம எய்ம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ லோயர் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,400 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து எங்கே இருக்குது, இதான் என்னோட அனாலிசிஸ் ஃபார் டவ் ஜோன்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட அனாலிசிஸ் ஃபார் டவ் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டவ் ஜோன்ஸும் ஸ்டில் இன் சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ட்ரேட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் டேட்டா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ராபப்ளி வந்து டவ் ஜோன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,700. ஸோ சிமிலர்லி நம்ம மார்க்கெட்டை என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பியூர்லி டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் எடுப்போம். ஸோ நியூஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் ஒன்லி. ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.